أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வும் இறுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் இறுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வை நெருங்குவோம் என்ற தலைப்பிலே அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த ஹுதுபாவினூடாக நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் துல்ஹஜ் மாதத்திலே இருக்கின்றோம். ஆரம்ப 10 நாட்களை நிறைவு செய்துவிட்டு நாங்கள் துல்ஹஜ் மாதத்துடைய மீதி பகுதியிலே இருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தில அடிக்கடி பேசப்பட்ட ஒரு வரலாறு தான் ஆரம்ப 10 இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருடைய வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி இந்த நாட்கள்ல பேசாத ஹுதுபாக்கள் இருக்க முடியாது, அவர்களை பற்றி சொல்லாத பயான்கள் இருக்க முடியாது. நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வரலாற்றை ஓரளவு அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்கள் அடிப்படையில் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், அதை போன்று மீட்டி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற இந்த விடயத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பங்களிப்பு அளப்பரியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா உற்ற நண்பனாக, தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா
மனைவியை எடுத்துக்கொள்ளவில்லை, பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளவில்லை, தாய் தந்தையரை எடுத்துக்கொள்ளவில்லை, குடும்பம் ஒன்றை எடுத்துக்கொள்ளவில்லை, யாரையும் தனக்கு உள்ள உறவாக யாரையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நபிமார்கள் 2 பேர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உற்ற நண்பனாக ஹலீலாக அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டான். ஹலீல் என்று சொன்னால் உற்ற நண்பன் என்றா என்ன தெரியுமா? அதாவது அல்லாஹ்வுடைய அதிக நேசத்தை பெற்றுக்கொண்டவர், அல்லாஹ்வுடைய நேசத்தில உச்ச நிலையை அடைந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தில ஆக உச்சகட்டத்தை அடைந்து கொண்ட 2 தூதர்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொண்ட அதிலே உச்ச நிலையை அடைந்த 2 நபிமார்கள், 2 தூதர்கள் இவர்கள் என்றால், முஸ்லிம்கள்ல அல்லாஹ்வை நம்பியவர்கள், அல்லாஹ்வுக்கு வணக்கம் செலுத்துகின்றவர்கள், அல்லாஹ்வை சதாவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், விக்ர் செய்கின்றவர்கள், ஃபர்லான அமல்கள் செய்யக்கூடியவர்கள், சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களால் ஹலீல் என்ற அந்த உச்சத்தை அடைய முடியுமா? முடியாது. நானும் அல்லாஹ்வுடைய நண்பனாக விரும்புகிறேன் என்று ஒரு முஃமின் நினைக்கிறார். நானும் அல்லாஹ்வுடைய நண்பனாக ஆக வேண்டும் அப்படி என்று ஒரு முஸ்லிம் நினைக்கிறார். என்ன செய்யணும்? அன்பான சகோதரர்களே, எது செய்தாலும் ஹலீல் என்ற அந்தஸ்து கிடைக்காது, நபி என்ற அந்தஸ்து கிடைக்காது, ரசூல் என்ற அந்தஸ்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்து கொள்ள விரும்புகிறான். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைந்து கொள்ள விரும்புகிறான். வலியுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசன், வலியுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நேசன். நான் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவனாக, அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரியவனாக, அல்லாஹ் என்ன விரும்பணும், என்ன நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு இஸ்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுக்குது. என்ன சந்தர்ப்பம் என்றால், அல்லாஹ்வுடைய நேசனாகலாம். வலியுல்லா, ஹலீலுல்லா இல்ல, வலியுல்லா. அப்ப அல்லாஹ்வுடைய நேசனாக நாங்க ஆகினால் எங்களுக்குள்ள பிரதிபலன்கள், எங்களுக்குள்ள நலன்கள், நலவுகள் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவிகள் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அருட்பார்வைகள் எங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள்களோடு கடைசி மூச்சு வரைக்கும் எங்களால வாழலாம். நாங்க இப்ப வலியுல்லா, அவுலியா, வலி என்ற அந்த சொல்லுடைய பன்மை சொல் அவுலியா. நாங்க அவுலியான்னு பேசுறோம், இறை நேசர்கள். எங்களுக்கு தெரியாது யார் இறை நேசன், யார் அல்லாஹ்வுடைய நேசன், யார் அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படின்ற பட்டியல அல் குர்ஆனோ சஹீஹான ஹதீஸ்களோ எங்களுக்கு தரல. அன்பான சகோதரர்களே, நாங்க யாரையோ அல்லாஹ்வுடைய நேசன் என்று சொல்றோம், யாரையோ அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்றோம், யாரையோ அவுலியாக்கள் என்று சொல்றோம். இஸ்லாம் சொல்லுது, ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய ஒரு அடியானுக்கு வலியாகலாம், அல்லாஹ்வுடைய நேசனாகலாம். அல்லாஹ்வுடைய நேசன் ஆகிவிட்டால் அல்லாஹ்வுடைய அருள்கள், உதவிகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அன்பான சகோதரர்களே, அப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க யோசிச்சு பாருங்க. உலகளாவிய ரீதியில ஒரு பவரான ஆள்
சரியா? இந்த நாட்டுல பவரான ஆள் யாரு? ஜனாதிபதி. இந்த உலகத்துக்கே பவரான ஆள் யாரு? நாங்க பேசுற ஒரு ஆள் ஈகுது. எந்த ஒரு வேலையும் இவரை பிடிச்சா செய்யலாம். எங்களுக்கு தெரியும் எந்த வேலையை எவங்களை பிடிச்சா செய்யலாம். அவர்களே, ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகன், சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வானம், பூமி, சுவர்க்கம், நரகம், எல்லாத்துக்கும் அதிபதி. அவண்ட நேசம் எங்களுக்கு கிடைக்குது என்றால் ஒரு சாதாரண விஷயமா? நாங்க ஏன் அதை ட்ரை பண்ண கூடாது? நாங்க ஏன் முயற்சி செய்யக்கூடிய கூடாது? இந்த உலகத்துல சாதாரணமாக ஒரு மினிஸ்டருக்கு பின்னால இருந்து, ஒரு ஜனாதிபதிக்கு பின்னால இருந்து அவனுடைய அந்த நேசத்தை பெற்று உலகத்தில் எவ்வளவு விஷயங்களை நாங்க சாதிக்க பார்க்கிறோம். சாதாரணமா. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று ஈருலக வாழ்க்கைக்கும் தேவையான அத்தனையையும் சாதித்துக் கொள்ளலாமே. ஏன் நாங்க அப்படி யோசிக்க கூடாது? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும்? ஹதீஸ்ல வருது. அதாவது நீங்க சஹீஹுல் புகாரில 6502வது இலக்கத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா கூறியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஆதலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யார் என்னுடைய நேசனை, நான் நேசிக்கின்ற அடியானை பகைத்துக் கொள்கிறானோ, ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் அவனுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வேன். அப்படி என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஆள் முஹம்மத் என்ற ஒரு ஆள், அப்துல்லா என்ற ஒரு ஆள், அஹ்மத் என்ற ஒரு ஆள், அவர் அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக ஆகிவிட்டார், அல்லாஹ்வுடைய வழியாக ஆகிவிட்டார். அவரோட யாரெல்லாம் பகைத்துக் கொள்கிறாரோ, அவரோட யாரெல்லாம் சண்டை போடுகிறாரோ, யாரெல்லாம் அவரோட அதாவது ஏசிக்கொண்டு அவரை எதிர்த்து கொண்டு நடந்து கொள்கிறாரோ, அவருக்கு எதிராக அல்லாஹ் போர் பிரகடனம் செய்வான். அப்படி அல்லாஹ்வுடைய நேசனோட உனக்கு லேசா சண்டை போடுறதுக்கு, அவரை பகைக்கிறதுக்கு, அவரை எதிர்க்கிறதுக்கு அல்லாஹ் விட மாட்டான். அன்பான சகோதரர்களே, அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமா தகர்ரப இலைய அப்தி, எனது அடியான் என்னை நெருங்குவான், எனது அடியான் என்னை நெருங்குவான். அவன் நெருங்குகின்ற காரியங்கள்ல பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரது அலைஹி, அதாவது எனக்கு விருப்பமானவற்றில, எனக்கு விருப்பமான அமல்களை கொண்டு எனது அடியான் என்னை நெருங்குவான். அதுல ஃபர்லான அமலை விட வேற எந்த ஒன்றை கொண்டும், வேறு எதை கொண்டும், ஃபர்லான அமலை விட வேற எதை கொண்டும் என்னை நெருங்க முடியாது. அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் நெருங்குறதாக இருந்தால், நான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதாக இருந்தால், நான் என்ன செய்யணும் என்றால், முதலாவது ஃபர்த செய்யணும். அன்பான சகோதரர்களே, 5 நேர தொழுகை ஃபர்லான வணக்கம், ஜகாத் ஃபர்லான வணக்கம், ஹஜ் ஃபர்லான வணக்கம். இப்படி இஸ்லாம் ஃபர்ல கடமையான வணக்கத்துல சேர்க்கிற பல அம்சங்கள் இருக்குது. அதுல இன்னும் ஒண்ணும் வருது, பிர்ருல் வாலிதைனையும் இஸ்லாம் எதுல சேர்க்குது என்று சொன்னால் ஃபர்லான வணக்கம், அதாவது தாய் தந்தையருக்கு நல்லுபகாரம் செய்தல் ஃபர்த். இப்படி ஃபர்லான வணக்கத்தின் மூலமாக எனது அடியான் என்னை நெருங்குகிறான். அதை விட வேற எதற்கொண்டும்
என்னை நெருங்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், எனது அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். எதன் மூலம் தெரியுமா? ஃபர்ல மட்டும் செய்யறதல்ல, ஃபர்லோட நஃபிலான இபாதத்து, நஃபிலான வணக்கங்கள். அந்த நஃபிலான வணக்கங்களை செய்து என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு சொன்னால் ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கின்ற வரைக்கும். இப்ப ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று ஃபர்ல செய்யணும். முதலாவது ஃபர்ல சரியாக இருக்கணும். கடமையான வணக்கங்கள்ல நாங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நாங்க வழி ஆகிறதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசனாக ஆகிறதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அருள்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கணும் என்று சொன்னால் ஃபர்ல நாங்க சரியானவர்களாக இருக்கணும். ஃபர்லை நிறைவேற்றுகின்றவர்கள். ஃபர்ல நிறைவேற்றுவதோடு நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களையும் தொடர்ச்சியாக செய்வான் எனது அடியான். எந்த அளவு கண்டா ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கின்ற வரைக்கும். முஹம்மது என்ற ஒரு ஆள், அஹ்மத் என்ற ஒரு ஆள், அப்துல்லா என்ற ஒரு ஆள் என்ன செய்கிறார்? ஃபர்ல கண்ணும் கருத்துமா இருக்கிறார். சுபஹ் ஜமாஅத் தவற மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். இரவு 3:30 படுத்தாலும் 3:30 தூங்கினாலும் எந்த வேலை பழுக்கள் இருந்தாலும் அன்பான சகோதரர்களே, என்ன நடக்காது? ஃபர்ல் மிஸ் ஆகாது, சுபஹ் ஜமாஅத் மிஸ் ஆகாது. பேசுற நான், செய்மடுக்கிற நீங்க, எங்கள எத்தனை பேர் சுபஹ தொடர்ச்சியாக ஜமாத்தாக தொழுகிறோம்? நாங்க வலியா? நாங்க அல்லாஹ்வுடைய நேசனா? அல்லாஹ் எங்களை நேசிப்பானா? யோசிச்சு பாருங்க. சில சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் செய்வதற்காக இரவுல முழிச்சு விழித்திருக்கின்றவர்கள் சுபஹ் ஜமாத் இல்லாம தூங்குறாங்க. உதாரணத்துக்கு உதுஹியாவே இல்ல, விடிய விடிய உதுஹியாவே இல்ல. அன்பான சகோதரர்களே, எத்தனை ஊர்களை நடக்குது, எத்தனை இடங்கள் நடக்குது. சரியா? சரியான கருத்தின்படி உலுஹியா சுன்னா முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா. வாஜிப் இல்ல, ஃபர்து இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது, அது வாஜிப் இல்ல, அதாவது சுன்னத் முஅக்கதா. அப்படி என்றால் இரவு முழுக்க இந்த உலுகியா வேலையை செஞ்சு போட்டு சரியா சுபஹ் ஜமாத் இல்லாம தூங்குறாங்க. எத்தனை பேர், எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறலாமா? அல்லாஹ்வுடைய உதவிகளை பெறலாமா? அப்ப அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபர்லான வணக்கத்தின் மூலம் என்னை நெருங்குவது போன்று, எனக்கு உள்ள விருப்பமான அமல் போன்று வேறு எந்த ஒன்றின் மூலமாகவும் என்னை நெருங்க முடியாது, எனது நேசத்தை பெற முடியாது. எனது நேசம் வேணுமா? நீங்க வழியாகணுமா? நீங்க அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக ஆகணுமா? ஃபர்ல செய்யுங்க. முதலாவது ஃபர்த். அன்பான சகோதரர்களே, நாங்க எப்ப முடிவெடுத்திருக்கிறோம்? எத்தனை பயான்கள், எத்தனை ஹுத்துபாக்கள், எத்தனை இஜ்திமாக்கள், எத்தனை தர்பியாக்கள். நாங்க எப்ப முடிவெடுத்திருக்கிறோம்? 5 நேரம் ஃபர்லான தொழுகை ஜமாஅத் மிஸ் ஆகாது. என் லைஃப்ல, என் வாழ்க்கையில, என் கடைசி மூச்சு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் 5 நேர தொழுகை மஸ்ஜிதுல தான், ஜமாஅத்துல தான், முன்சப்புல தான். எத்தனை பேர் முடிவெடுத்திருக்கிறோம்? பேசுற நான் உட்பட. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன்.
அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று முஅத்தின் அழைப்பை விடுக்கிறார். காதுகளுக்கு கேட்குது, அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ்வுடைய காரியம் தான் மிக பெரியது, எனது காரியங்கள் மிகச் சிறியது, நான் செய்கிற வேலை, நான் இருக்கிற இடம், நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அங்க பாங்கு சத்தம் கேட்குது, அதானுடைய சத்தம் கேட்குது, ஃபர்லான அமலுக்கான அழைப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க என்ன செய்யறோம்? பாங்குக்கு பதிலும் இல்லை, பாங்குக்கு பதில் சொல்றோம் இல்லை, அதுக்கு பின்னால அந்த துஆவை நாங்கள் ஓதுறதும் இல்லை, நாங்க மஸ்ஜிதுக்கு வாழவும் இல்லை. நிறைய பேர், சில பேரை தவிர. எனக்கு எது பெருசு? என் வேலை பெருசு, நான் செய்கிற வேலை பெருசு. ஹய்ய அலஸ் ஸலாம், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள். ஹய்ய அலஸ் ஸலாம், தொழுகைக்காக விரைந்து வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்காக விரைந்து வாருங்கள். ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றிக்காக விரைந்து வாருங்கள். ஏலா, என்னால வர முடியாது, நான் வரமாட்டேன். அது வார்த்தை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவன் வருவாங்க. வளமையாக்கி எல்லா மஸ்ஜிதுகள்லயும் குறிப்பிட்ட ஒரு 5-10 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன இருந்தாலும் 5 நேர தொழுகைக்கு வருவாங்க. அவங்க வருவாங்க, நாங்க வரமாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய உதவி வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டாமா? அன்பார்ந்த சகோதரர்களே, ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்றால் ஹய்ய என்ற அரபு வார்த்தையிட சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? விரைந்து வாங்க என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. சரியான அர்த்தம், நீங்க செய்யற வேலையை அப்படியே விட்டுட்டு வாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வாங்க என்ற அர்த்தம் தான் ஹய்ய என்ற வார்த்தை. சகோதரர்களே, எங்க வாழ்க்கையில நாங்க எப்ப மாற போறோம்? எப்ப நாங்க திருத்திக் கொள்ள போறோம்? எப்ப நாங்க அல்லாஹ்வுக்காக வாழ போறோம்? எப்ப நாங்க அல்லாஹ் சொன்னது போல வாழ போறோம்? உலகம் பெருசி, உலக மோகம் நாங்க கண்ணால காண்றோம். எங்களுக்கு அல்லாஹ் தாரது என்பது நாங்க மறந்துட்டோம். நீங்க எந்த வீட்டில் வாழ்றீங்களோ அந்த வீட்டை தந்தவன் யார்? நீங்க எந்த வாகனத்தை ஓட்டுறீங்களோ அந்த வாகனத்தை உங்களுக்கு தந்தது யார்? உங்களோட பிள்ளைகளை வச்சு நீங்க சந்தோஷம் அடைகிறீர்கள், அந்த குழந்தை பாக்கியத்தை தந்தவன் யார்? ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம், ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம், இதையெல்லாம் தருகின்றவன் யார்? படைச்ச ரப்பு இல்லையா? அல்லாஹ் இல்லையா? அந்த அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோமே, எப்படி நன்றி செலுத்துகிறோம்? நாங்க பேசுறோம், அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய அந்த சக்திய, அந்த ஆற்றலை தந்திருக்கிறான். ஆரோக்கியமாயிருக்கிறோம், இந்த ஆரோக்கியத்தை தந்தவன் யார்? பார்க்கிறோம், கண்களால பார்க்கிறோம். இந்த பார்வையை தந்தவன் யார்? செவிமடுக்கிறோம். இந்த செவிப்புலனை தந்தவன் யார்? ருசிச்சு ருசிச்சு நாவுகளால சாப்பிடுகிறோம். அந்த ருசியை ஏற்படுத்தியவன் யார்? நாக்கை தந்தவன் யார்? படைச்ச ரப்பு. அந்த ரப்புக்கு நாங்க நன்றி செலுத்த வேண்டாமா? அல்லாஹ் என்னை இப்படி அழகா படைச்சிருக்கிறானே, அல்லாஹ் தஆலா எனக்கு இவ்வளவு நியமத்தை தந்திருக்கிறானே. அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துகள், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், இவற்றை நீங்கள் எண்ணி பார்த்தால் 1 2 3 4 5 6 அப்படின்னு நீங்க என்ன தொடங்கினீங்கன்னால் உங்களால எண்ணிக்கொள்ள முடியாது, நீங்க எண்ணி முடிக்க மாட்டீங்க. அவ்வளவு அருட்கொடைகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கு நன்றி உபகாரம் வேண்டாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான வணக்கங்கள்ல அதிகூடிய கவனங்களை செலுத்தினாங்க. ஹலீல், அல்லாஹ்வுடைய நண்பன், உற்ற தோழன்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணினார்கள். கலீல். சகோதரர்களே, நான் தூதர், நான் நபி, நான் ஆல்ரெடி நபி, நான் ஆல்ரெடி தூதர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உதாசீனம் செய்யவில்லை. என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றினார்கள். அதனால தான் கலீல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றினார்கள். அதனாலதான் கலீல். நாங்க வழி அல்லாஹ்வுடைய நேசன், அல்லாஹ்வுடைய நேசத்தை, அன்பை, அருளை பெறணும் என்றால் ஃபர்லான வணக்கத்துல நாங்க சரியாக பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன முடிவு? நான் ஃபர்லான வணக்கத்துல சரியாக இருப்பேன். நான் அதாவது தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்படுகிறதா, ஹையால ஸலாம், ஹையால் ஃபலா, நான் வீட்டில் இருப்பேன், வீட்டில் ஒரு வேலையில இருப்பேன். அந்த வேலையை அப்படியே வச்சுட்டு வாஷ் பண்ணி குளு செய்து நாம் மஸ்ஜிதுக்கு வருவேன். நாங்க எப்ப செய்ய போகிறோம்? சகோதரர்களே, இன்று இரவு என்னுடைய மரணம் என்றால், இன்று இரவுக்கு முன்னால உங்களுடைய மரணம் என்றால், மௌத்தான பிறகு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டாலும் உலகத்துக்கு வர முடியாது. நான் அமல் செய்கிறேன், இன்னொரு சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ், என்னுடைய அமல்களை நீ பார், இன்னொரு சந்தர்ப்பத்தை நீ தந்தால் நான் வாழ்க்கை முழுக்க அமலே செய்வேன் என்று நாங்கள் கதறினாலும் கெஞ்சினாலும், கல்லா, அவ்வாறல்ல. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அது வெறுமனே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மட்டும்தான், நடக்காது. அப்படி அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை தரமாட்டான். அன்பான சகோதரர்களே, எனவே நாங்க ஃபர்லான வணக்கத்துல, நாங்கள் குறிப்பாக தொழுகையில, 5 நேர தொழுகையில நாங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் இன்னும் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறான். எங்கட வீட்டுல எத்தனை பேர் மரணித்து விட்டார்கள், எங்கட குடும்பத்துல எத்தனை பேர் மரணித்து விட்டார்கள், எங்கட பாடசாலை நண்பர்கள்ல எத்தனை பேர் மரணித்து விட்டார்கள், பக்கத்து வீட்டார்கள்ல எத்தனை பேர் வஃபாத்தாகி விட்டார்கள், எங்கட மஸ்ஜிதுக்கு வருகின்றவர்கள்ல எத்தனை பேர் மௌத்தாகி விட்டார்கள். நானும் ஒரு நாள் மரணிக்கத்தானே போகிறேன், நானும் ஒரு நாள் மௌத்தாகத்தானே போகிறேன். நான் சம்பாதித்தவைகள் என்ன, நான் தேடியவைகள் என்ன, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக சேமித்தவைகள் என்ன? நாங்க எப்ப சிந்திக்க போகிறோம்? எப்ப நாங்க மாற போகிறோம்? எப்ப நாங்க திருத்திக் கொள்ள போகிறோம்? இதை நாங்க கட்டாயம் சிந்தனை செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித்தார முதல் அம்சமே என்னென்றால் ஃபர்லான வணக்கம். ஃபர்லான வணக்கம். இந்த ஃபர்லான வணக்கத்தின் மூலமாகவே தவிர அது போல வேறு எதை கொண்டும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அப்படி என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த அல் ஹதீஸ் அல் குத்ஸி சஹீஹ் புகாரில 6502வது இலக்கம். அந்த ஹதீஸ் தொடர்ச்சியில வருது, ஃபர்லான வணக்கத்தை செய்கின்ற எனது அடியான் அதனை தொடர்ந்து நஃபிலான வணக்கங்களையும் செய்வான். நஃபிலான வணக்கங்களை செய்து என்னுடைய அன்பை, நேசத்தை அவன் பெறுவான். அவன் எனது நேசத்தை பெற்று விட்டால், நான் சொன்னனே, ஒரு ஆள் முஹம்மத்,
இன்னொரு ஆள் அஹ்மத், இன்னொரு ஆள் அப்துல்லா. உதாரணத்துக்கு இவங்க அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று வைங்க. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றால் ஃபஇதா அஹ்பப்துஹு, நான் ஒரு அடியானை நேசித்து விட்டால், இந்த ஹதீஸை நன்றாக கவனிங்க, குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கிற செவியாக நான் மாறுவேன். நான் விளக்கத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு ஆள், ஒரு அடியான் ஃபர்ல செய்து நஃபில செய்து என்ன நேசத்தை பெற்றுக் கொண்டான், நான் நேசித்து விட்டேன், அவன் வழியாகி விட்டான், அல்லாஹ்வுடைய நேசனாக மாறிவிட்டான். அப்படி மாறிய ஒருவன் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கிற செவியாக நான் மாறுவேன். வார்த்தை. அதே போன்று வபஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கிற பார்வையாக நான் மாறுவேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வயதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கிற கரமாக நான் மாறுவேன். அதே போன்று வரிஜிலஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கிற காலாக நான் மாறுவேன். இது வார்த்தை. என்ன வார்த்தை? இதை நாங்க பிழையாக விளங்கக்கூடாது. அதாவது அல்லாஹ் தஆலா யாரை நேசித்து விடுகிறானோ, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கு அவன் செய்த காரியம் ஃபர்லான வணக்கங்கள், அதனோடு சேர்த்து நஃபிலான சுன்னத்தான வணக்கங்கள். அல்லாஹ் நேசித்து விட்டான். அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் அவன் கேட்கிற செவியாக மாறுவான். அல்லாஹ் அவன் பார்க்கிற பார்வையாக மாறிவிடுவான். அவன் பிடிக்கிற கரமாக மாறிவிடுவான். அவன் நடக்கிற காலாக மாறிவிடுவான். இது சொல்றதுக்கு ஒரு மாதிரி, கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹதீஸுடைய இன்னொரு அறிவிப்பு வருது, தெளிவாக வருது. காலாக மாறுவான், கையாக மாறுவான், செவியாக மாறுவான், பார்வையாக மாறுவான் என்ற என்ன அர்த்தம் என்றால், யஸ்மஉ பி, எனது அடியான் எனது உதவியை கொண்டு செய்மடுப்பான். யுப்ஸிரு பி, எனது உதவியை கொண்டு அவன் பார்ப்பான். அதே போன்று யப்திஷு பி, அவன் எனது உதவியை கொண்டு அவன் பிடிப்பான். வயம்ஷி பி, அவன் எனது உதவியை கொண்டு நடப்பான். எல்லாத்திலையும் அல்லாஹ்வுடைய உதவி. அவன் பார்க்கிறதுலயும் அல்லாஹ்வுடைய உதவி, அதே மாதிரி அவன் கேட்கிறதுலயும் அல்லாஹ்வுடைய உதவி, அவன் பிடிக்கிறதுலயும் அல்லாஹ்வுடைய உதவி, அவன் நடக்கிறதுலயும் எந்த எந்த செயலுக்காக நடந்து போறானோ எல்லாத்திலுமே அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். இது யாருக்கு? ஃபர்லான வணக்கங்களை சரிவர செய்கின்றவர்கள். அதனோடு சேர்த்து நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்களை சரியான முறையில செய்து அல்லாஹ்வை நெருங்குகின்றவர்கள். மனசோர்ல நாங்க அல்லாஹ்வை நெருங்கணும். நாங்க எங்கட பொஸ்ஸ நெருங்குறோம், அதிகாரிகளை நெருங்குகிறோம், பதவி பட்டம் உள்ளவர்களை நெருங்குகிறோம், பணம் செல்வாக்கு உள்ளவர்களை நெருங்குகிறோம். ஏன் படைச்ச ரப்பை எங்களுக்கு நெருங்க முடியாது? ஏன் படைச்ச ரப்பை நான் நெருங்கணும் என்று ஏன் நாங்கள் சிந்திப்பதில்லை? அல்லாஹ்வை நெருங்கினால், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் ஃபர்லான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியில வருது, ஒருத்தர் நேசனாகிவிட்டார், நேசனாகிவிட்டார், அல்லாஹ்வை நெருங்கி ஃபர்லான வணக்கங்கள் மூலமாக நெருங்கி, நஃபிலான வணக்கங்கள் மூலமாக நெருங்கி அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுவிட்டார். தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த நேசத்தை பெற்ற என் அடியான் ஃபஇன் சஅலனி, அவன் எனக்கிட்ட கேட்டான் என்றால், ஏதாவது ஒண்ணு கேட்கிறான், ஃபஇன் சஅலனி, அவன் என்கிட்ட கேட்டால் லஉஅதியன்னஹு, நிச்சயமாக நான் அவனுக்கு கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் கேட்கிறார், யா அல்லாஹ் என் பிசினஸ் நல்ல லாபம் உடையதா வரணும் யா அல்லாஹ்னு கேட்கிறார். சாதாரணமா
அவர்கிட்ட ஃபர்லும் இல்ல, சுன்னத்தும் இல்ல, ஒன்றுமே இல்லை. கேட்கிறார். அப்படியான ஆளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கவும் முடியும், கொடுக்காமல் இருக்கவும் முடியும். ஆனா ஒருத்தர் ஃபர்ல செய்கிறார், சுன்னத்தை செய்கிறார், அல்லாஹ்வை நெருங்குகிறார், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவராக ஆகிவிடுகிறார். அவர் எனக்கிட்ட கேட்டால் நிச்சயமாக நான் கொடுப்பேன், நிச்சயமாக நான் கொடுப்பேன். அவன் என்னிடம் பாதுகாவல் கேட்டால் நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாவல் வழங்குவேன். யாருக்கு? ஃபர்ல செய்தவர், ஃபர்ல செய்து சுன்னத்தை செய்தவர், ஃபர்லையும் செய்து சுன்னத்தையும் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர். சகோதரர்களே, சில பேர் சில சோதனைக்கு உள்ளாகிறாங்க. சரிதானே? நோய், உதாரணத்துக்கு கடுமையான நோய், ஊர்ல உள்ள டாக்டர்கிட்ட காட்டி பார்க்கறாங்க, சரி வருது இல்லை. டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போறாங்க, சரி வருது இல்லை. ஜெனரல் ஹாஸ்பிடல் அங்க கொண்டு போறாங்க, சரி வருது, கைவிட்டாங்க. இலங்கையில யாரு மிகச்சிறந்த டாக்டரோ, அவருடைய நோய்க்கு நோய் சார்ந்த டாக்டரோ அவர்கிட்ட கொண்டு போறாங்க, பல லட்சங்களை செலவழிச்சு, சரி வருது இல்லை. இந்தியாவுக்கு கொண்டு போறாங்க, சரி வருது இல்லை. ஏன்? அமெரிக்காவுக்கே கொண்டு போறாங்க, சரி வருது இல்லை. என்ன சொல்றாங்க? உங்களோட நோய் எங்களால குணப்படுத்த முடியாத நோய், நீங்க உங்களோட கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்ளுங்க, உங்களை படைச்சவன் இருக்கிறானே அவன்கிட்ட நீங்க கேளுங்க. அன்பான சகோதரர்களே, எங்கட முஸ்லிம்கள்ல சில சகோதரர்கள், எனக்கும் தெரிஞ்ச சில சகோதரர்கள், சில குடும்பங்கள்ல அவங்களுக்கு ஏற்பட்ட நோயின் பிறகு இது குணமாக்க முடியாத நோய் என்று சொல்லப்பட்ட பிறகு ஃபர்லான வணக்கங்களினூடாக, சுன்னத்தான வணக்கங்களினூடாக, இபாதத்துகளினூடாக அல்லாஹ்வை நெருக்கத்துக்கு மேல் நெருக்கத்துக்கு மேல் நெருக்கத்துக்கு மேல் நெருங்கி அல்லாஹ்வுடைய நேசனாகவே ஆகி, அதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த நோயை குணப்படுத்தி விடியா அல்லாஹ். அல்லாஹ் குணப்படுத்துவான். எத்தனை சகோதரருக்கு நடந்திருக்கிறது. டாக்டர்மார்களே அதிசயப்பட்டு பார்க்கிற அளவுக்கு உங்களோட நோய், உங்களோட ரிப்போர்ட்ட பார்த்தா இந்த நோய் குணமாக முடியாது, எப்படி குணமாயிடுச்சு? சுப்ஹானல்லாஹ். இந்தியாவுக்கு போனீங்களே, அமெரிக்காவுக்கு போனீங்களே, உலகத்தில் உள்ள எல்லா டாக்டர்மார்ட்டும் போனீங்களே, குணப்படுத்த முடியாது என்று சொன்னார்களே, எப்படி குணமானது? அவர் ஃபர்லான வணக்கங்களை செய்ய தொடங்கினார், சுன்னத்தான வணக்கங்களை செய்ய தொடங்கினார், அல்லாஹ்வை நெருக்கத்துக்கு மேல் நெருக்கத்துக்கு மேல் நெருக்கத்துக்கு மேல் நெருங்க தொடங்கினார், அல்லாஹ்வுடைய வலியாக ஆகினார், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக ஆகிவிட்டார். அதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்டார், யா அல்லாஹ் நான் இவ்வளவு எல்லாம் செய்கிறேன், இவ்வளவு உன்னை நெருங்குகிறேன், இவ்வளவு இபாதத்துகள், இவ்வளவு வணக்கங்கள் எல்லாம் இஹ்லாஸோடையும் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட முறையிலும், யா அல்லாஹ் எனது துஆவை நீ ஏற்றுக்கொள், அல்லாஹும்ம தகப்பல் மின்னி, யா அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள். உடனடியாக அவன் என்னிடம் கேட்டால், சும்மா ஒரு முஸ்லிம் அல்ல, சும்மா ஒரு அடியான் அல்ல, சும்மா ஒரு அஹ்மத் அல்ல, ஃபர்லை செய்யக்கூடிய, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு முஹம்மத். அவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகிறான். எந்த அளவுக்கு? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகின்ற அளவுக்கு, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற அளவுக்கு என்ன செய்கிறான்?
முயற்சி எடுக்கிறான், அல்லாஹ்வை நெருங்குகிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்கிறான், இப்படியான எனது அடியான் என்கிட்ட கேட்டால் நிச்சயமாக நான் அவனுக்கு கொடுப்பேன். வாக்களிச்சிட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அல்லாஹ் வாக்கு மீறுகின்றவன் அல்ல. வஇன் இஸ்தஆதனி, அவன் என்னிடம் பாதுகாவல் தேடினால் லஉஈதன்னஹு, நிச்சயமாக நான் அவனுக்கு பாதுகாவல் வழங்குவேன். அல்லாஹ்வுடைய வாக்கு. அன்பான சகோதரர்களே, இந்த தலைப்புக்குள்ள நிறைய பேச வேண்டியிருக்குது, நேரம் போதாமல் இருக்கிறது. இன்னும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, உலுஹியா காலம், உலுஹியாவை பத்தி பேச வேண்டிய கேட்க வேண்டிய எல்லாம் முடிஞ்சு. ஆனா இன்றைக்கு கடைசி நாள், அதாவது மார்க்கத்தின் படி இன்னும் 2 நாட்கள் எங்களுக்கு இருந்தாலும் நாட்டு சட்டத்தின் படி இன்றையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். சட்டங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரி, நான் நினைக்கிறேன் நாளைக்கு எப்படியுமே இல்லாது, நாளன்னைக்கும் முடியாது. எனவே உலுஹியா கொடுக்கிறவங்கட கடைசி நாள் இன்றைக்கு. சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அன்பான சகோதரர்களே, இப்ப நாங்க உலுஹியா கொடுத்தது எப்படி? இப்ப பேசுற நான் உட்பட செய்யமெடுக்கிற நீங்க, நாங்க உலுஹியா கொடுத்தோமா? சில பேர் கொடுத்தாங்க, சில பேர் கொடுக்கல, சில பேர் இன்னும் பைன பைன் 50-50. இன்றைக்கும் நாளொண்டு ஈகனா கொடுப்போமா வானமா அப்படின்னு இருப்போம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன செய்தி அப்படி என்றால், உலுஹியாட செய்தி அல்ல, பொதுவான ஒரு செய்தி. சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 75வது வசனம். வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், மனிதர்கள்ல சில பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்கள்ல சில பேர் இருக்கிறாங்க அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். என்ன ஒப்பந்தம் தெரியுமா? லஇன் ஆதானா மின் ஃபத்லிஹ், அல்லாஹ் அவன்ட அருள்ல இருந்து எனக்கு செல்வத்தை தந்தால் லனஸத்தகன்ன, நிச்சயமாக நாங்க சதகா செய்வோம், தான தர்மம் கொடுப்போம். வலனகூரன்ன மினஸ் சாலிஹீன், தான தர்மம் கொடுத்து நாங்க சாலிஹானவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் தரல், எங்கள்கிட்ட வசதி வாய்ப்பு இல்ல, அதனால கொடுக்கறல, தந்தா கொடுப்போம். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இப்படி துவா கேட்பாங்க. ஒன்றுமே இல்ல, சரிதானே? காணி இல்ல, பூமி இல்ல, வாகனம் இல்ல, வீடு இல்ல, ஒன்றுமே இல்லாத நேரம், யா அல்லாஹ் பாருங்க, இவங்கெல்லாம் சதகா கொடுக்கறாங்க, இவங்கெல்லாம் ஜகாத் கொடுக்கறாங்க, இவங்கெல்லாம் உலுஹியா கொடுக்கறாங்க, இவங்கெல்லாம் நன்மையான இந்த அவங்களோட செல்வங்களை வச்சு நன்மையை தேடிக்கொள்றாங்க. இல்ல, அதனால செய்யறதில்ல, தந்து பாரு செய்வேன். எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல அத சொல்றான். அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுப்பான். கொடுத்தால் ஃபலம்மா ஆதாஹும் மின் ஃபத்லி, அப்படி கேட்கிறவங்கள சில பேருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தால் பகிலூபி, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கஞ்சத்தனம் காட்டுவார்கள். ஈக்கிறவன் சரியா, ஒரு உலுஹியா கொடுக்கலாம், ஒரு 2 மாட்டை உலுஹியா கொடுக்கலாம், வருஷத்துக்கு உண்டு, ஒரே ஒரு சந்தர்ப்பம். அன்பான சகோதரர்களே, உலுஹியா கொடுக்கலாம். இல்ல, அங்க வேலைக்கு, இங்க தேவைக்கு, அந்த விஷயமிக்கு, இந்த விஷயமிக்கு, வார மாசம் எங்கட மகள் கல்யாணம் இருக்குது, அப்படி இப்படி எல்லாம் போட்டு ஷைத்தான் வஸ்வாஸ் ஏற்படுத்துவான், கொடுக்க மாட்டான். இருக்கிறதே கொடுக்க மாட்டான், பகில். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இதை சொல்லி காட்டுற எப்படி என்றால் சதகாவு. அன்பான சகோதரர்களே, எனவே எங்களுக்கு முடியுமா? இந்த வருஷத்துல இன்னும் சில மணித்தியாலங்கள் தான் எங்களுக்கு சான்ஸ். திரும்ப நாங்கள் உலுஹியாவுடைய நன்மையை பெற வேண்டும் என்றால் இன்னும் ஒரு வருஷம் நாங்கள் காத்திருக்க வேண்டும். எத்தனை பேர் உயிரோடு இருப்போமோ தெரியாது. எனவே உள்ளவங்க இன்ஷா அல்லாஹ் இப்பதே கொடுக்கிறதுக்கு நீங்க முடிவெடுத்துக் கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா அதன் மூலமாக இந்த குர்பான் என்பது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிக பொருத்தமான அமல்கள்ல பிரதானமான ஒன்று. குர்பான் என்றாலே அல்லாஹ்வை நெருங்குறது. எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் பெறுவதற்கு ஃபர்லான, சுன்னத்தான, நஃபிலான வணக்கங்கள் செய்து நாங்கள் முயற்சி செய்வோம்.
அல்லாஹ் தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தர வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.